ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இதனால் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். நாம் அடிமைகள் அல்ல, பிள்ளைகள் என்கிற உணர்வோடு வாழுங்கள். ஏனென்றால் அடிமையானவன் என்னென்னைக்கும் சுதந்திரவாளி அல்ல. என்னைக்கு பிள்ளைகளாக மாறிட்டோம்? யோவான் 1:12 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவராய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகிற அதிகாரத்தை அவர் தந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அதனால் புரிந்து கொள்ளுங்கள், பிசாசனுக்கு அடிமைப்படுத்த பார்க்குறான். வியாதியினால், வறுமையினால், சாபத்தினால், தவறான பழக்கத்தினால். ஆமென். நீங்கள் அடிமையாக கூட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் தெரியுமா? அவர் அடிமையின் ரூபம் எடுத்தார். 300 வருஷத்துக்கு முந்தி நடந்த சம்பவம். கிழக்கு ஆப்பிரிக்கா, அந்த நகரத்தினுடைய பெயர் சான்சிஃபார். ரொம்ப ஃபேமஸ். ஏன் தெரியுமா? அடிமை சந்தை. வறுமை 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 வறுமை. அப்படி தான் அடிமைகள் அமெரிக்கா அங்கங்கே போயிட்டாங்க, ஸ்ப்ரெட் ஆக விற்றுருவாங்க, விலைக்கு வாங்கிட்டு போயிடுவாங்க. அங்கே தனி மனிதனாய் காட்டுக்குள் நுழைந்து அடிமைத்தனத்தை ஒழிக்க பாடுபட்டவர் டேவிட் லிவிங்ஸ்டன் அவர்கள். ஹல்லேலூயா. அந்த இடத்துல 300 வருஷத்துக்கு முந்தி அடிமையாய் சந்தையாக இருந்த இடத்துல இன்னைக்கு ஒரு சர்ச் இருக்குது. ஆமென். ஆங்கிலிக்கன் கத்தீட்ரல் சர்ச் இருக்குது. ரொம்ப ஃபேமஸ். என்ன தெரியுமா? அந்த புல்பிட் அப்படி வச்சுருக்காங்க. 300 வருஷத்துக்கு முந்தி எந்த மேடையில் மக்களை காட்சி பொருளாய் காட்டி ஏலம் விட்டாங்களோ அதே மேடை தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்குதான். ஆண்டவர் நல்லவர். காரணம், அது நினைவுறுதலாக வைக்கப்பட்டிருக்கிறது. பிசாசு பல நேரங்களில் ஏதோ ஒன்றை காட்டி நம்மை அடிமைப்படுத்த பார்த்தான். பிரைஸ் தி லார்ட். சிலர் சாபத்துக்கு அடிமை, சிலர் கடனுக்கு அடிமை, சிலர் பல இச்சைகளுக்கு அடிமை. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நமக்காக அடிமையின் ரூபம் எடுத்தார். விசுவாசிங்க. நீங்கள் அடிமைகளாக இருப்பது தெய்வ சித்தம் அல்ல. ஆபிரகாம் லிங்கன் அமெரிக்காவில் அப்படித்தான் ஒழித்தார். அங்கேயும் இப்படிப்பட்ட ஆப்பிரிக்கா மக்கள் அடிமைகளாக கொண்டு போய் விட்டாங்க. கத்த நல்லவர். அவரும் அடிமை சந்தையிலேருந்து விலைக்கு வாங்கினார். ஒரு சந்தையில் கூறினாங்க, தாய் பிள்ளையும் வச்சுருக்காங்க. அவங்க 2 பேரும் கும்பிட்டாங்க, எங்களை ஒரு இடத்துல வித்துருங்கய்யான்னு. ஆமென். அந்த இடத்துல ஆபிரகாம் லிங்கன் அதிகமான பணம் கொடுத்து விலைக்கு வாங்கினார். காலில் விழுந்தாங்க. இல்லை, அவங்க சொன்னாங்க, இந்த நாள்லேருந்து நீ இந்த நாட்டில் சுதந்திரமாக வாழலாம். இனி யாரும் ஆமென் உன்னை அடிமைப்படுத்த முடியாது. பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்துறது நோக்கம் என்ன தெரியுமா? அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விடுதலையாக்க. அந்த இயேசுவை சார்ந்து கொள்ளுங்கள். சுயாதீனமாய் வாழுகிற கிருபைகளை கர்த்தர் தருவாராக. வாசிக்கலாம் கர்த்தருடைய வார்த்தையை. ரோமர் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை விடாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். ஆண்டவர் அப்பான்னு கொடுங்க. அதனாலதான் யோவான் தன்னுடைய சீசர்கள்லாம் ஜெபிக்க கற்றுக் கொடுக்குறாங்க. எனக்கு ஜெபிக்க கற்றுத்தாரும் என்று கேட்டபோது இயேசு சொன்னார், பரமண்டலத்தில் எங்கள் பிதாவே நாமம் பரிசுத்தப்படுவதாக தகப்பன் என்று கற்றுக் கொடுத்தார். அவன் நம் பிள்ளைகள், அவர் நம்முடைய பரம தகப்பன். அந்த உணர்வோடு வாழுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நாங்கள் அடிமைகள் அல்ல, பிள்ளைகள் என்கிற உணர்வை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அடிமையாய் வாழாமல் சுதந்திரமாய் வாழ கிருபை தருவார். நாளை உங்களை சந்திக்கிறேன். God bless you. Have a nice day.